இந்த புத்தகத்தை இலை இலையாக அனுபவித்து திறனாய்வு செய்து வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். அவரின் அந்த வாழ்த்துக்களுக்கும் அவரின் திறனாய்வுக்கும் மிகவும் நன்றி. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கசக்தியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பொதுவாக புத்தகங்களின் பக்கங்களை நாம் புரட்டுவதுண்டு. ஆனால் இந்த புத்தகம் நிர்வாகத்திறன், நேர்முறை உணர்வு மற்றும் சமூக சேவையில் தனி அடையாளம் திகழ்த்தியவர். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிப்பவர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார். மாண்புமிகு திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக மிகுந்த மரியாதையுடன் அழைக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மூல காரணமாக மிகவும் வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையை நம் முன்னால் புத்தகமாக விரித்து வைத்திருக்கின்ற அன்பிற்குரிய திரு ராம் பிரசாத் மனோகர் அவர்களே, திக்கு வாயாக இருந்து தித்திக்கும் வாயாக மாறிய எழுத்தாளர் திரு பாலபாரதி அவர்களே, இங்கே மின்னணு துறையில் மின்னிக் கொண்டிருக்கின்ற நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்களே, இந்த மேடையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் போது இயல்பாக பேசுகிற போது சரளமாகவும், தொகுப்புரையை வழங்குகிற போது தொடர்வண்டி நிலையத்தில் அறிவிப்பு வழங்குவதைப் போல துண்டு துண்டாகவும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் மதுமிதா அவர்களே. காரணம் என்னவென்றால் அவர் கைபேசியில் படிப்பதால் துண்டு துண்டாக வருகிறது. இயல்பாகவே பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற ஞானாசி அவர்களே, அன்புக்குரிய திருவேங்கிமலை சரவணன் அவர்களே, இளைஞர் சக்தி அமைப்பின் ராஜா அவர்களே, பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய போது கர்நாடகாவில் 15 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் தொழில் முறையில் தமிழை பேசுபவரை போல இந்த மேடையில் ஒரு தோரணையோடு நின்று தன்னுடைய பேச்சை வழங்கிய இங்கே வருகை கொண்டிருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர் இங்கே வருகிற போது 15 ஆண்டுகள் கர்நாடகாவில் பணிபுரிந்தாலும் ஏதோ ஒரு தொழில்முறை பேச்சாளர் தொடங்குவதைப் போல ஒரு தோரணையோடு அவர் நின்ற விதமும், அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி பார்த்த விதமும் அவரிடம் இன்னும் தமிழ் உணர்வு 100க்கு 100 இருக்கிறது என்பதால் அதற்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கிறவர்கள் கால்நடைகளுக்கு மட்டும் மருத்துவம் பார்ப்பதில்லை. அவர்கள் ஆடுகளுக்கு பார்ப்பார்கள், கோழிகளுக்கு பார்ப்பார்கள், நாய்களுக்கு பார்ப்பார்கள், பூனைகளுக்கு பார்ப்பார்கள், முயல்களுக்கு பார்ப்பார்கள், வான்கோழிகளுக்கு பார்ப்பார்கள், நெருப்பு கோழிகளுக்கு பார்ப்பார்கள், எருமைகளுக்கும் பார்ப்பார்கள். ஆனால் அந்த மருத்துவத்தில் இத்தனை விலங்குகளுக்கும் வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அனைத்தையும் அவர்கள் 5 ஆண்டுகளிலே படித்து அந்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன சம்பவம், மனிதர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற ஒருவரிடம் ஒருவர் வந்தார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றார். என்ன செய்கிறது என்றார் மருத்துவர். நீங்களே கண்டுபிடியுங்கள். அருகே ஒரு மருத்துவமனை இருக்கிறது, அங்கே சென்றால் அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பார். அந்த மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை. அவர் போய்விட்டு வேகமாக வந்து என்னை இப்படி சொல்லிவிட்டீர்கள், கால்நடை மருத்துவமனைக்கு என்னை போக சொல்கிறீர்கள். அங்கேதான் விலங்குகள் பேசாமல் மருத்துவர்களே கண்டுபிடித்து மருத்துவம் செய்வார்கள். அதனால்தான் உண்மை அங்கே போக சொன்னேன். எனவே விலங்குகள் பேசுவதில்லை. வயிறு வலியா,
அல்லது நெஞ்சு வலியா கால் வலியா என்று அவை சொல்லுவதில்லை. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து வைத்தியம் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாய்கள் கடித்துவிடும். சில பேருக்கு கை விரல் துண்டானதை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். மூளைகள் கீறிவிடும். ஆனால் பொறுமையாக அவை கடித்தாலும் வைத்தியம் பார்க்கின்ற நல்ல உள்ளம், பரந்த உள்ளம், பொறுமை உள்ளம் கால்நடை மருத்துவர்களுக்கு உண்டு. அவர் கால்நடை மருத்துவராக சேர்ந்ததனால் தான் இவ்வளவு பொறுமையாக வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறியிருக்கிறார். அவருடைய ஆளுமை தேர்விலே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அது நேர்காணல் அல்ல, ஆளுமை தேர்வு என்று அடுத்த பதிப்பில் மாற்றி வருகிறது. அந்த ஆளுமை தேர்விலே ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் தேர்தலுக்கு எங்கே சென்றீர்கள்? கேட்கிற கேள்வியாக இதை போய் கேட்கலாமா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு இவர் சொன்ன பதில், நான் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும்? என்னுடைய வருங்கால மனைவியிடம் கேட்டுதான் நான் முடிவு செய்வேன் என்று ஒரு நல்ல பதிலை சொல்லியிருக்கிறார். முதலில் அவர் இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே செல்லி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாலும் இவருக்கு இந்திய ஆட்சி பணி மீது ஒரு காதல். பிறகு இந்திய ஆட்சி பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்படி 10 ஆண்டு முயற்சியின் பலனை நான் அடைந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அங்கே திவ்யா என்கிற பெண்ணை பார்க்கிறார். இதற்கு பிடித்து போய்விடுகிறது. அந்த பெண்ணிடம் எப்படி சொல்வது என்கின்ற ஒரு கூச்ச சுபாவம். அந்த பெண்ணை பார்த்து பொறுமையாக, நான் உங்களை விரும்புகிறேன், நான் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். உடனே திவ்யா சொல்கிறார், நான் இதை முடிவு செய்ய முடியாது. உங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் பெற்றோருடைய சம்மதத்தோடு தான் நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ஒரு கண்ணியமான ஒரு கருத்துவார். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர் இந்திய வனப்பெண். அவர் கர்ப்பமாக இருக்கிற போது இந்த தேர்வை எழுதலாமா வேண்டாமா என்கிற போது நீ எழுது என்று கட்டாயப்படுத்துகிறார். எங்குமே பயிற்சிக்கு செல்லாமல் அங்கேயே எழுதி சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை விட்டுவிட்டு அவர் பயிற்சிக்கு செல்கிறார். இந்திய ஆட்சி பணி அவருக்கு கிடைக்கிறது. இப்படி வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு இடையே அவர் படிப்படியாக முன்னேறியதை எல்லாம் இந்த நூலிலே எழுதியிருக்கிறார். முதலிலே பட்கல் என்கின்ற ஊரில் அவருக்கு சார் ஆட்சியராக பணி கிடைக்கிறது. அங்கே போவதற்கு முன்னால் இதற்கு வேறொரு ஊருக்கு ஆடை முதலிலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் அங்கே போவதற்கு முன்னாலேயே ஒரு மாற்றல் வந்து விடுகிறது. அதுதான் பட்கல். ஆனால் கவலைப்படாமல் அங்கே செல்கிறார். வந்தவர்கள் மனு கொடுக்கிறார்கள். கன்னட மொழியிலே இருக்கிறது. கன்னடம் இவருக்கு தெரியாது. பிறகு கன்னடத்தை கற்றுக்கொள்கிறார். கன்னடத்தில் நல்ல புலமையை பெறுகிறார். மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கின்றார். நமக்கெல்லாம் பெல்லாரி என்றால் நினைவுக்கு வருவது வெங்காயம் தான். ஆனால் பெல்லாரியிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்கிறார். அங்கேதான் திரு பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டதை போல நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறார். வீட்டுக்கு வீடு சென்று கழிப்பிடங்களை கட்ட வேண்டும் என்று பரப்புரை செய்கிறார். நான் கூட காஞ்சிபுரத்திலே இருந்தபோது இந்த வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டுவது 1997-8 மிகவும் குறைவாக இருந்தது. மக்கள் கழிப்பறை வீட்டில் இருக்கக்கூடாது அது என்று ஒரு சம்பிரதாயமாக நினைத்திருந்தார்கள். அப்போது நான் சில கிராமங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று கட்டுப்படி சொன்னதனால் என் இலக்கையும் அடைந்தேன், அவர்கள் உடல் நலத்தையும் அடைந்தார். எனவே இவற்றையெல்லாம் ஒரு பரப்புரையின் மூலமாகத்தான் செய்ய முடியும். அதை செய்து அது மட்டுமல்ல, அவர் அங்கன்வாடி மையங்களை எல்லாம் ஒரு மனித வள மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பழங்குடியினர் குழந்தை அது குடிசையிலே உணவை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பன்றி வந்து அதை பிடிக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கண் கலங்கி அதற்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறார். இப்படி எளிய மக்களின் பால் பரிவும் கனிவும் கொண்டு பணியாற்றி இருக்கிறார் அவர் மாவட்ட ஆட்சியர். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இதை எழுதுகிறார். மாவட்ட ஆட்சியர் என்பது ஒரு அலங்காரமான பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. நாம் நம்முடைய கடமைகளை எல்லாம் செம்மையாக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் செய்தால்தான் அதிலே நாம் வெற்றியை பெற முடியும். அதனால் அந்த பணி என்பது மக்களுக்கு சேவையாற்றுகிற ஒரு பணி என்பதை உணர்ந்து நான் ஒவ்வொரு கட்டத்திலும் எளிய மக்களுக்காக பணியாற்றினேன் என்று எப்படியெல்லாம் அவர் பல நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார் என்பதை எழுதியிருக்கிறார்.
இறுதியாக இளைஞர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். அவரிடம் ஒரு புனைவு எழுத்தாளர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் வெளியிட்டிருப்பது கருவிலிருந்து கலெக்டர் வரை. இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து நாம் வெளியிடப் போவது கலெக்டரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரை. நன்றி. இன்று 49வது சென்னை புத்தக கண்காட்சி விழாவிலே தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர், இளைஞர்களின் விடிவெளியாக கருதப்படுகின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலே எனது முதல் புத்தகமான கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தக வெளியீட்டு விழா நான் எதிர்பார்த்ததை விடவே மிகவும் சிறப்பாக சென்றது. இந்த புத்தகத்தை பற்றி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு பாலபாரதி ஐயா அவர்களும் திரு சுதந்திர பாண்டியன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். மேலும் தலைமை விருந்தினராக இருக்கின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் கூட இந்த புத்தகத்தை இலை இலையாக அனுபவித்து திறனாய்வு செய்து வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். அவரின் அந்த வாழ்த்துக்களுக்கும் அவரின் திறனாய்வுக்கும் மிகவும் நன்றி. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கசக்தியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பொதுவாக புத்தகங்களின் பக்கங்களை நாம் புரட்டுவதுண்டு. ஆனால் இந்த புத்தகம் மனிதர்களை புரட்டி போடும் என்ற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். எனவே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கை நல்ல வகையிலே புரட்டி போடும் இந்த புத்தகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகம் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிப்பாக கொடுக்கும் வகையிலே சிறந்த புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.